கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஹalleluya. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹalleluya. ஆமா ஆமா, நீங்கள் நானும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவ பலனாய் இருக்கிறது. அது தேவ ஞானமாய் இருக்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல கெட்டு போற அநேகர் இருக்கிறாங்க. ஹalleluya. பப்பு பார்க்கு சொல்லிக்கிட்டு திரிந்துக்கிட்டு ஆமென் தங்களுடைய வாழ்வை ஜீவனை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கெட்டு போகிறவனுக்கு இந்த ஞானம், இந்த வேதம், இந்த இயேசு, இந்த சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமா தான் இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க ஞானவான்கள். ஆமென். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவர். அந்த பெரியவரை நீங்க உங்க இருதயத்தில் வைத்திருக்கிறபடினாலே நீங்க ஞானவான். நீங்க தேவ ஞானத்தை பெற்றிருக்கிறீர்கள், தேவ ரகமான பலனை பெற்றிருக்கிறீர்கள். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை கம்பீரமாய் ஹalleluya in the name of Jesus. ஹalleluya. உலகத்தில் अनेक சிலுவைகள் உண்டு. ஹalleluya. தேவாலயங்களில் சிலுவையை பார்க்கலாம். கோல்டு, சில்வர், பிளாட்டினத்துல, வைரத்துல, பிராஸ்ல அநேக சிலுவையை பார்க்கலாம். அவங்க தங்களுடைய உடம்புகளிலே சிலுவையை போட்டுக் கொள்கிறார்கள். ஹalleluya. கழுத்துகளிலே அணிந்து கொள்கிறார்கள், டாட்டோஸ் வரைந்து கொள்கிறார்கள். அந்த சிலுவை எல்லாம் உங்களை ரட்சிப்பது அல்ல. போட்டுக்கிறது நல்லதா? சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. கோல்ட்ல போட்டுக்கிறது, பக்கத்துல கரங்களை பிடித்து ஹalleluya கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? ஹalleluya. ஆமென். போட்டுக்கிறது நல்லதாங்க. ஆனால் என்றைக்கு என் தேவன் ராஜாதி ராஜன் ஹalleluya ஏக சக்கராதிபதி சிலுவையில ஏறி தொங்கினாரோ அப்பதான் ஒரு உபதேசம் வந்துச்சு. ஹalleluya. அந்த உபதேசம் தான் யாரை ரட்சிக்கிறது? உங்களை என்னையும் ரட்சிக்கிறது. ஹalleluya. அந்த வெறுமையான சிலுவை உங்களை ரட்சிப்பது அல்ல. ஆமென். ஹalleluya. இதை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஹalleluya. அந்த சிலுவை, அந்த சிலுவையின் உபதேசம் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தபடினாலே ஒரு உபதேசம் வந்துச்சு. ஹalleluya. அந்த உபதேசம் தான் நீங்கள் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த உபதேசத்தினால தான், அந்த மெசேஜ் ஆஃப் தி கிராஸ், அந்த மெசேஜ்ல தான் உங்க ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் கிறிஸ்து தேவ பலனாகவும் தேவ ஞானமாக இருக்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:24. யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. அதனால தான் தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா. எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனுக்கு பலவீனம் என்பது மனுஷனுடைய பலத்திலும் ஆமென் அதிக பலம். ஹalleluya. நம்பிக்கை இருக்கா? ஆமென். நான் தேவனுக்கு பைத்தியமா இருக்கிறேன், நான் தேவனுக்கு பைத்தியமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லணும்? எங்க அப்பா மேல நான் விசுவாசமா இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவரால் எல்லாம் கூடும். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சத்தமே வரலையே, ஜீவன் இல்லையா? ஆமென். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு போடுறாங்கல்ல. ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவனுக்கு பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த உலகத்துல அநேக ஞானவான்கள் இருக்கலாம், தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். உங்களை யாராவது பைத்தியம் என்று சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு பைத்தியம் தான். உங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் ஞானவான் என்று. ஹalleluya. உங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் பலவான் என்று.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அப்படி இருந்தும் பவுல் சொல்றார், தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பிரசங்கிக்கிறேன். ஆமென். தேறினவர்களுக்குள்ளே. ஆமென். எல்லாம் டாக்டர், சயின்ஸ் படிச்சிருக்காங்க, மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க, ஒரு மணி தொடங்கி மறுமணிக்கு ராக்கெட் விடுறாங்க, எல்லாம் ராக்கெட் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரன் அவங்களுக்கு போதிக்கிறான். ஆமென். ஞானத்தை போதிக்கிறான். ஆமென். அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறான். ஆமென். அவன் ஞானவனா இருக்கிறான். எதை பேசுகிறான் என்றால், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தை பேசுகிறார். ஹalleluya. ஓ ரிகாபா துரபவா ரிஷிதின மோக்கபதுரங்க. ஆமென். அழிந்து போகிற இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலகத்தின் அழிந்து போகிற பிரபுக்களின் ஞானத்தை அல்ல. ஆமென். நாங்கள் பேசுகிறது தேவ ஞானத்தை பேசுகிறோம். ஆமென். ஹalleluya. தேவ பலனை நாங்கள் பேசுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தேவ ரகமான ஞானத்தை வைத்திருக்கிறேன், என் தேவன் இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கணும், இதுதாங்க தேவ ஞானம். ஆமென். அவர் அறையப்படணும், அவர் துன்பப்படுத்தப்படணும், அவர் ஒப்பு கொடுக்கப்படணும், எனக்காக மரிக்கணும், எனக்காக அடக்கம் பண்ணப்படணும், எனக்காக உயிர் தெழுதணும். ஆமென். அதுதான் மெசேஜ் ஆஃப் தி கிராஸ். இன்றைக்கு மெசேஜ் என்னன்னா, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட அவரையே பிரசங்கிக்கிறோம். யூதருக்கு அவர் இடரலாய் இருக்கிறார், கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாய் இருக்கிறார். இந்த யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆமென். கிரேக்கர்களோ ஞானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆனா உங்களை என்ன ஏன் தெரிந்து கொண்டார்? புற ஜாதிகளை ஏன் தெரிந்து கொண்டார்? நீங்க பாக்கியவான். ஹalleluya. ஆமென். அவங்களை தெரிந்து கொள்ளல, உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஹalleluya. அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து அவர் ஞானவானா இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அவர் பலனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இன்னைக்கு நீங்க வெளிப்பாடோட போணும். ஆமென். ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டு போணும், ஒரு பலனை பெற்றுக்கொண்டு போணும், ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு இன்னைக்கு வருது. ஹalleluya. இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க பிரசங்கத்தை கேட்பீங்களோ தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் மன கண்களை திறப்பாராக. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும் கர்த்தர் நல்லவர்? அதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நான் பிரசங்கிக்கிறேன். ஹalleluya. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:2. சத்தமாய் சத்தமாய். அவரே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஹalleluya. அது தெரிஞ்சா போதும், இயேசு தெரிஞ்சா போதும், வேற ஒண்ணும் தெரிய வேணாம். ஆமென். பவுல் அப்பேற்பட்ட ஞானவான், எல்லா தர்க்கங்களையும் கரைத்து குடித்தவர், எல்லா நியாயபரமான புஸ்தகத்தையும் கரைத்து குடித்தவர். ஆனா அந்த ஞானவான் சொல்லுகிறாரு, இதெல்லாம் வீணுப்பா, இதெல்லாம் வீணு. ஆமென். லண்டன்ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில 2 முதுகலை பட்டத்திற்கு சமானமான பட்ட படிப்பை படித்தவர் தான் இந்த கார்த்திக் கமாலியல் பாலம் அருகே அவர் பயின்றவர் தான் இந்த பவுல். இந்த பவுல் என்ன சொல்லுகிறார் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறு ஒன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஆமென். ஆமென். உங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறப்பாராக. ஆமென். ஆமென். ஞானத்தை அறிவீர்கள், ஞானத்தை மாத்திரம் அறிவீர்கள். Proverbs 4:7 யாரோ ஒருவர் வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹalleluya. ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. ஞானமே முக்கியம். ஆமென். கர்த்தர் சர்வ ஞானியை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. சவுண்டே வரலையே. ஹalleluya. அட்லீஸ்ட் டீயா குடிச்சீங்களா? யாருக்கெல்லாம் குடிக்கல, டீ குடிக்கல, சவுண்ட் வரணுமே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமென். ஹalleluya. சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அவனுக்கு முன்பான ஒரு ஞானவான் இல்ல, அவனுக்கு பின்பும் அப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கப்படவில்லை. ஆனா நமக்கு சர்வ ஞானியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். சிலுவையில அறையப்பட்டு ஆமென் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த சர்வ ஞானியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அடையாளம். நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். பாஸ்டருடைய வைஃப்கிட்ட நான் சொன்னேன், நான் ஆண்டவர் என் கூட நீங்க பேசுங்க, ஒரு வார்த்தைனால பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்னோடு கூட இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் சொன்ன ஒரு அடையாளம் என்று சொன்னார்.
நான் அது அடையாளத்தை குறித்து தான் நான் பேசுவேன். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பை குறித்து பாஸ்டர் அம்மா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 பேர் மூலமாகவும் என்னோட கூட ஆண்டவர் இடைப்பட்டார், ஆவியானவர் இடைப்பட்டார். அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்தது சரி. ஆமென். யாரோ ஒருவர் இன்றைக்கு தொடப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya. Oh Jesus, we want to give praises to him, we want to give thanks to him. நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருடைய கஷ்டங்கள் இன்னைக்கு தீர போகுது. ஹalleluya. ஆமென். யாருக்காவது உடம்பு சரியில்லையா? ஆமென். இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. You receive it in the name of Jesus. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அடையாளத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், நாம் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் என்ன அடையாளம் நமக்கு கிடைச்சிருக்கு? ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் எது உங்க அடையாளம்? ஹalleluya. எது என் அடையாளம்? இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்து சிலுவையில மரித்தபடினாலே நமக்கு என்னென்ன அடையாளங்களை அவர் கொடுத்திருக்கிறார். After coming to the cross, after coming to the Lord Jesus Christ, what is my identity? We want to see that. We are going to see all those things. Hallelujah. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து செல்லும் பொழுது ஒரு வெளிப்பாடோட ரெவலேஷனோட போகணும். ஆமென். கர்த்தர் எனக்காக ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் முக்கியம் இல்ல. இந்த நாள்ல இருந்து நான் எப்படி இருக்க போறேன், நான் எப்படி சிந்திக்க போறேன், என் மனக்கண்கள் எப்படி இருக்க போகுது, என்னுடைய ஞானம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய பலன் எப்படி இருக்க போகுது, நான் இயேசுவுடையவனா எப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் அறிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. சின்ன பசங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. என்ன தம்பி? சொல்லு, நல்லா சொல்லு. கூச்சப்படாம சொல்லு. சத்தமா சொல்லு. நாளைக்கு நீ பெரிய ஊழியக்காரனா வருவ. சத்தமா சொல்லு. ஹalleluya. அப்ப எழுந்து நிக்க சொல்றேன். பரவாயில்லையா? சும்மா. ஹalleluya. ஜீசஸ். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். இப்போ நீங்க இங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல, இங்க எல்லாருக்கும் ஒரு 2000 ஏக்கர். எப்படி? ஆண்டவர் உங்களுக்கு 2000 ஏக்கர் தந்திருக்கிறார். 10 பென்ஸ் கார். நீங்க எந்தெல்லாம் ஊருக்கு போறீங்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய பங்களா இருக்கு. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு வரப்போகுது, ஆனா உங்க பேர்ல இல்ல. எப்படி? உங்களுக்கு வரப்போகுது, நீங்க அனுபவித்துட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு உங்க பேர்ல இல்ல. ஆனா அது உங்க அப்பா பேர்லயும், அது உங்க தாத்தா பேர்லயும், அது உங்க பாட்டனார் பேர்லயும் இருக்கு. ஓகேயா? இப்போ உங்களை பத்தி நான் கேட்கிறேன், யார் நீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? இவரை தெரியுமா, அவரை தெரியுமா, அவர்தான் எங்க அப்பா, அவர்தான் எங்க தாத்தாவாக்கும். அடையாளப்படுத்திக் கொள்வீங்க. யாரும் அடையாளப்படுத்திக் கொள்வீங்க? உங்களை அடையாளப்படுத்திக்க மாட்டீங்க. யார் பேர்ல இருக்கோ, சொத்து யார் பேர்ல இருக்கோ அவர் தெரியுமா, அவர்தான் பெரிய ஆளு, அவர்தான் பண்ணையாரு, ஊர்லயே அவர்தான் ஜமீன்தாரு, அவருடைய பேரன் தான் நானு, அவருடைய பையன் தான் நானு. ஒருவேளை நீங்க ஊருக்கு வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், யோ வாட் இஸ் யுவர் நேஷனாலிட்டி அப்படி கேட்டாங்கன்னா, ஐ எம் இந்தியன் சிட்டிசன். ஒரு தேசத்தை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம காண்பிக்கிறோம், தேசத்தை அடையாளப்படுத்தி காமிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சிலுவையில மரித்ததினாலே, சிலுவையிலே நமக்கு ஒரு அடையாளத்தை, நிறைய அடையாளத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அந்த அடையாளத்தை நீங்கள் பார்க்க போகிறோம். முன்னாடி இருந்த அடையாளத்தை நம்மை மாற்றி இருக்கிறார். ஹalleluya. நமக்கு மாற்றி இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முன்னாடி இருந்த அடையாளத்தை என் தேவன் மாற்றி இருக்கிறார். முன்னாடி என்ன அடையாளம் இருந்துச்சு? இருளில் இருந்து மாட்டிக்கொண்டிருந்தோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். பாவத்தின் பிடியில் இருந்தோம், நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்று? அடிமைத்தனத்தில் இருந்தோம், பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, ஆமென், சொந்த ஜனமாக, சந்ததியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, இத்தனை அடையாளங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் அநேக அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். ராஜாக்களாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இஸ்ரவேலே பயப்படாதே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹalleluya. உங்களுக்கு ஒப்பானவர் பக்கத்துல பார்த்து கரங்களை பிடித்து சொல்லுங்க, உனக்கு ஒப்பானவன் இல்லை. ஆமென். உங்களுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. இஸ்ரவேலே பயப்படாதே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? வாசிக்கலாம்.
உபாகமம் 33:29. யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஹalleluya. கரங்களை உயர்த்துங்க. பைபிள் யார் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க? ஹalleluya. பைபிள் எடுத்துட்டு வராதவங்கலாம் அடுத்த வாரத்துல இருந்து நாளையில இருந்து எடுத்துட்டு வாங்க. புரியுதுங்களா? ஏன்னா வேதத்துல இந்த காரியங்கள்லாம் இருக்குதா என்று அப்பதான் அறிந்து கொள்ள முடியும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், உங்களோடு கூட பேசுவார். ஹalleluya. எல்லாம் வாசிக்கலாம். 33 உபாகமம் 29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். உனக்கு ஒப்பானவர் யார்? ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு ஒப்பானவனும் யாரும் இல்ல. கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒப்பானவனும் யாரும் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒப்பானவன் தம்பி, உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்ல. ஆமென். உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பக்கத்துல நீங்க சொல்லுங்க, அந்த இஸ்ரவேல் இருக்குல்ல, அதுல உங்க பேரை போட்டு நீ பாக்கியவான் அப்படி சொல்லி, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட குடும்பமே. இப்போ ரூபன், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் இல்ல. உங்க பேரை போட்டு சொல்ல போறீங்க. அப்படி உங்க பேரை போட்டு சொல்ல போறீங்க. இப்ப ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. மேல இருந்து என்ன பண்றாரு? என் பிள்ளைங்களா வாசிக்கிறாங்க, கரெக்டா வாசிக்கிறாங்களா? ஆமென். கரெக்டா பார்த்துட்டு இருக்காரு. நீங்க சொல்லுங்க. சொல்லலாமா? ரெடி? நான் வாசிக்கும் போது என் பேரை நான் போட்டு சொல்லுவேன், நீங்க உங்க பேரை போட்டு சொல்லணும். ரூபன், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். கர்த்தர் இப்போ எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஹalleluya. உங்களை நிரப்பிக்கிட்டு இருக்கார். ஹalleluya. வல்லமையா நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்களை இப்ப கேட்டா நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நான் ரட்சிக்கப்பட்டவன். ஹalleluya. நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன். என்ன சொல்றீங்க? ஆமா. நீங்க யார் பண்ணீங்க? ஹalleluya. வெளிப்பாடு வந்துருச்சு. ஹalleluya. ரெவலேஷன் வந்துருச்சு. ஆமென். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். வானத்தின் பனி பூமியின் கொடுமையை ஆண்டவர் தருவார். ஹalleluya. வானத்தின் பனியும் பூமியின் கொடுமையும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஹalleluya. நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயம் வரைக்கும் மழையே பெய்யல. வானத்திலிருந்து மழை பெய்யவே இல்லை. இந்த வானத்தின் பனியை என்ன பண்ணும்? அப்படியே இறங்கி வந்து புல் பூண்டுகளை வளர செய்யுமாம். ஹalleluya. அப்பேற்பட்ட இந்த மழையே பெய்யலனாலும் பரவாயில்ல, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு வறட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு காஞ்சி கட்டா போனாலும் பரவாயில்ல, என்ன சொல்றேன்? வானத்தின் பனியை அனுப்புவார். வானத்தின் பனியை தானா முளைச்சிடும். உன் வாழ்க்கையில தானா எல்லாம் முளைக்க என்னது? ஆசீர்வாதம். இயேசு ஏற்றுக்கொண்டேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்ல. தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல. தேவனுக்கு ஒப்பானவரும் யாரும் இல்ல. ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர்.
you are matchless people. For matchless God, you are matchless people. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. கர்த்தர் அவருக்கு ஒப்பானவர் ஒருவர் இல்ல, எனக்கு ஒப்பானவர். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், அதனால அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். உண்மையாகவே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த ரத்தம் நம்மை ரட்சித்திருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த ரத்தம் தான் நம்மை விசுவாசித்திருக்குது, ரட்சித்திருக்குது. அது ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது விடுதலை. ஆமென். எதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறது? ஹalleluya. இயேசு கிறிஸ்து நம்மை எதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார்? முதலாவது நம்ம பார்த்தோம். இதை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக முதலாவது நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்க யாருன்னு கேட்ட என்ன சொல்லணும்? ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லணும். நம்ம எதிலிருந்து ரட்சிக்கப்படுவ போகிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஹalleluya. ரட்சிப்பு என்றால் என்ன? இப்போ தேவதூதர் பிறக்கும்போது, ஆண்டவர் பிறக்கும்போது சொல்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று. ஆமென். ஹalleluya. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி ஆமா என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். இப்ப தேவதூதன் என்ன சொல்ற? பிறக்கும்போது என்ன சொல்றாரு? அவர் ரட்சகர், அவர் இம்மானுவேல். ஆமென். His name is Jesus. You call him as Jesus. He is the savior of the world. He saves you from sins. He saves you from all your sins. You people are dying. நீங்க செத்துக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக வந்தார் அவர்? ஹalleluya. உங்களை காப்பாற்றும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. தேவதூதன் அங்கே என்ன சொல்லுகிறார் என்று. ஹalleluya. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். மேலும் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே. ஆமென். What a mighty God we serve. எவ்வளவு வல்லமையுள்ள கர்த்தர், தேவ வல்லமையானவர் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்களேன், நம்ம இருதயத்தில் நம்ம அவரை எப்படி ஆராதித்துட்டு இருக்கோம் தெரியுமா? கோயில் கட்டி கும்பிடணும். எப்படி? இருதயத்துக்குள்ள கோயில் கட்டி கும்பிடணும். இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த தேவதூதர்கள் அவரை பிறக்கும் போதே எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், அவர் ரட்சகர். என்ன ஐடென்டிஃபை பண்றாங்க? அவர் ரட்சகர். கரங்களை தட்டலாமா? உற்சாகமா இருங்க. ஆமென். நீங்க நான் இங்க இருக்கிறேன்னா என்ன நீங்க உற்சாகப்படுத்தணும். நான் அப்ப சோர்ந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன், டயர்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால கேட்க முடியுமா? முடியாதுல்ல. நானே இங்க சோர்ந்து போயிட்டு அப்படி பண்ணா நீங்க தூங்கிடுவீங்க. ரைட்டா? இப்ப நீங்க தூங்கிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் அப்படிதான் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? கரங்களை தட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்க 2-3 பேர் இந்த நாமத்தினாலே கூடி இருக்கிறார்னா அந்த இடத்துல ஆவியானவர் வருவாங்க. இப்போ இத்தனை பேர், ஏகப்பட்ட பேர். இப்போ ஆவியானவர் இங்க இருக்கிறார். ஆமென். அவர் துக்கப்பட விடக்கூடாது. ஆமென். கரங்களை தட்டி தேவனை கம்பீரமா இருக்க. ஹalleluya, ஹalleluya. நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:12. உற்சாகமா வாசிக்கலாமா? அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும். உற்சாகமா வாசிங்கம்மா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமென். அவருடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து. அவர் ரட்சகர், ரட்சிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவாலே அன்றி ஒரு ரட்சிப்பு இல்லை. ஆமென். பாடலாமா?
பாடலாமா? உற்சாகமா பாடலாமா? ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவதூதர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க. வாழ்வை பரலோகமே பகிர்ந்து களி கூறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா ஆமென். தேவன் என் குமாரனை பற்றி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வானம் பரலோகம் மகிமையாய் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவாலே என்று வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவரால் என்று ரட்சிப்பும் இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று முதலாவது பார்த்தோம். ரட்சிப்பு என்று என்னவென்று நாம் பார்த்தோம். நாம் எதிலிருந்து ரட்சிக்கப்பட போகிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எதிலிருந்து ரட்சிக்க ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பாக ரட்சிப்பு எப்படி வந்தது? அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகள், அவருடைய சரீரம் சுக்கு நூறாக கிழிக்கப்பட்டு அவருடைய திரையின் வழியாக, வாசல் வழியாக நம்மை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால ரட்சிப்பு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? அவருடைய மாம்சத்தின் திரை வழியாக. ஹல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி வந்தது? அதனாலதானே கம்யூனியன் வரும்போது அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்து அதை உண்ணுறீங்க, அவருடைய ரத்தத்தை பானம் பண்றீங்க. அப்ப அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாட்டி நீ கூடி வரும்போது என்ன பண்றீங்க? அவருடைய சரீரத்தை பிட்டு அப்பமாய் புசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. உணவாய் புசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா என்று சிலரை கேட்கும்போது, என்ன அப்படி கேட்டுட்ட? நான் 2வது தலைமுறை 3வது தலைமுறை கிறிஸ்தவனாக்கும் என்ன கோபப்பட்டுருவாங்க. சில பேர் அடிச்சுலாம் போட்டிருக்காங்க. ஆமென். வாரம் தவறாம நான் என்ன பண்றேன்? சபைக்கு போறேன், ஆலயத்துக்கு போறேன், தசமம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன். என்ன பார்த்து நீ என்ன பண்ண கேட்கலாமா? அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ரட்சிப்பு என்பது அவரை அறிந்தால் போதும், அவரை நினைத்தால் போதும் அப்படி என்று நினைச்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது நீ எதிலிருந்து விடுதலை ஆயிருக்கிறாய், நீ எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், அதுதான் ரட்சிப்பு. ஒரு பாதி ரட்சிப்பு, ஒருவேளை அது ஒரு பாதி ஆன்சரா இருக்கலாம். ஆனா அது முழுமையான விடை அல்ல. அது முழுமையான ரட்சிப்பு அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிற அது முழுமையான ரட்சிப்பு அல்ல என்று? ஆமென். சில பேர் கேட்கலாம், நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னது? சில பேர் என்ன சொல்லுவாங்க? நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன பாவத்திலிருந்து? தங்களுடைய செயல்கள், தங்களுடைய கிரிகளினால, அவங்க முன்னே செய்திருந்த பாவத்தினால, அதாவது முன்னே செய்திருந்த செயல்னால, ஒருவேளை அவர்கள் பீடி, சிகரெட், இப்படி மது பழக்கத்திற்கு அடிமைகளா இருந்திருக்கலாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? ரட்சிக்கப்பட்டுட்டேன். விபச்சாரத்துல இருந்திருக்கலாம், நான் இப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் போதை பழக்கத்திற்கு அடிமையா இருந்தேன், ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஹல்லேலூயா. இப்படி சொல்றத பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை இது பாதி சரியான ரட்சிப்பு, ஆனா இதுவும் ரட்சிப்பு அல்ல. ஆண்டவர் நம்மை எதிலிருந்து ரட்சித்திருக்கிறார்? ஆமென். எதிலிருந்து ரட்சித்திருக்கிறார்? கர்த்தர் உங்களோடு கூட வெளிப்பாடாக இன்றைய தினம் ஆண்டவர் பேசுவாராக. ஆமென்.
ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினால் மரணமும் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. ரோமர் 5:12 வாசிங்க. சத்தமா உற்சாகமா வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இன்னுமாயிற்று. சோ ஒரு மனுஷனாலதான் பாவம் வந்துச்சு. எல்லாம் நம்புறீங்களா? அப்போ சாத்தானால பாவம் வரல. ஆமென். சாத்தான் என்ன பண்ணா? தந்திரம் பண்ணா, வஞ்சித்தான். He deceived Eve. Hallelujah. வஞ்சனை என்பது என்ன? ஒரு உண்மைக்குள்ள ஒரு பொய்ய திணிக்க பார்க்கிறது. ஒரு சத்தியத்திற்குள்ள ஒரு பொய்ய திணிக்க பார்ப்பது. இதுல இவர்கள் இருவருமே என்ன பண்ணினார்கள்? அந்த விரித்த வலையில் என்ன பண்ணினார்கள்? விழுந்து போனார்கள். ஹalleluya. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதை சாப்பிடாதப்பா. என்ன? அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார். சொல்லவே இல்லையா? அவன் வஞ்சித்தான். இந்த சாத்தான் உங்க கைகளை கால்களை சரீரத்தை இழுத்து கொண்டு போய் நீ பாவம் செய்யுன்னு சொல்லுவதில்லை. அவன் மைண்ட்ல பேசுவான். என்ன பண்ணுவான்? he will speak in mind. authority decision யார் எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? அவன் கைகளை கால்களை கட்டி கொண்டு போயிட்டு நீ பாவம் செய்யுன்னு சொல்ல மாட்டான். அவன் அப்படிதான் சொன்னான். ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. அதனாலதான் அவன் என்ன பண்ணான்? வஞ்சித்தான். என்ன பண்ணா? he deceived. சாத்தான் அவன் கையை காலை கொண்டு போயிட்டு அவன் என்ன பண்ண மாட்டான்? கட்டி. அதனாலதான் வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 11:3 என்ன சொல்லுது? சர்ப்பமானது தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்க இருதயத்துல உண்மையை விட்டு விலகும்படி கெட்டு போயிருமே என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை விலகும்படி கெட்டு போகும்போது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் வேதனைப்படுகிறார். செல்லத்தில் அவர் சொல்ல நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனை போல நீ மாறிடுவ. நீ சாப்பிடு. என்ன பண்ணு? தேவனை போல மாறிடுவ. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த தோட்டத்தின் ஏதேன் தோட்டத்தின் நடுவே ஒரு விருட்சம் இருக்கும். விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கவே வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணா? ஏவாள் ஆதாமுக்கு கொடுத்தா 2 பேரும் அந்த கட்டளையை மீறினார்கள். ஆமென். பாவம் எங்க ஆரம்பிச்சது? ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாபத்தை அவர்கள் மேல வைத்து ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டார். ஆமென். அங்க பிரமாணம் இல்ல. அது பாவம். அது பாவம். ஆனா அது பிரமாணம் இல்ல. அந்த பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. சாத்தான் இல்லாட்டி வேற யுக்தி எடுத்திருப்பான், வேற விஷயத்தை கையில் எடுத்திருப்பான். பாவம் என்ன? 10 கட்டளைகளை சொல்லுங்க பாப்போம். கொலை செய்யாது இருப்பாயா, விபச்சாரம் செய்யாது இருப்பாயா, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயா. இப்படிதான். இதுதானே பாவம். ஆனா அது பாவமா? ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருடைய கட்டளையை மீறுவதே பாவம். இப்ப என்ன பண்ணாங்க? ரோமர் 5:13 வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் எண்ணப்பட மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை கெம்பீரமா ஆர்ப்பரிக்கலாமா? ஏதேன் தோட்டத்துல லா இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, 10 கட்டளைகள் இல்ல. ஆனா ஆண்டவருடைய பிரதானமான கட்டளையை மீறிட்டாங்க. ஆமென். அப்போ இவங்க பாவத்துல விழுந்து போனார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க அவங்க பாவத்துல தான் விழுந்து போனார்கள்? ஒரே மனுஷனால பாவம் வந்தது. சபிக்கப்பட்டார்கள். அந்த சபிக்கப்பட்டவர்களுக்கு 2 பேர் பிறந்தாங்க. ஹல்லேலூயா. யார் அவங்க? காயின், ஆபேல். அவங்க மேல என்ன இருக்கு? இப்போ சாபம் இருக்கு. அவங்க மேல என்ன இருக்கு? பாவம் இருக்கு. அவங்களுடைய சந்ததி யாரு? நம்ம. எத்தனை கோடி மக்கள் இங்க வந்துட்டோம். இப்போ எல்லாரும் என்ன பண்றோம்? அந்த சாபம் நம்ம மேல இருக்கு. இருக்கா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனாய் பிறந்தா ஹல்லேலூயா. அந்த ஆதாமின் அந்த பாவம் நம்ம மேல என்ன பண்ணிருக்கு? இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தையும் நன்மை அறிவதற்கு முன்பாக, நன்மை தீமை அறிவதற்கு முன்பாக ஆதாமின் பாவம் நம்ம மேல சுமத்தப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம மேல இருக்கு. ஆமென். எல்லா மனிதருக்கு மேலும் அந்த ஆதாமின் பாவம் சுமந்திருக்கு. ஒரு புலிக்குட்டிக்கு என்ன பண்ணும்? ஒரு புலிக்குட்டி தான் பிறக்கும். பூனைக்குட்டிக்கு பூனைக்குட்டி தான் பிறக்கும். மாங்காய் மரத்துல
பிள்ளைங்க முளைக்குமா? முளைக்காது. அதனால பாவத்திற்கு ஆமா, அதனாலதான் ரோமர் 5:12 சொல்லுது, ஒரு மனுஷனாலே பாவத்தினால் மரணமும் இந்த உலகத்துல பிரவேசித்தது. ஹல்லேலூயா. இந்த பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். இந்த பாவத்தினாலே இந்த கேபிட்டல் சின் யார் பண்ணது? ஆதாம். அவனுக்கு என்னன்னு சொல்லலாம்? ஆதாமின் பாவம் என்று சொல்லலாமா? கேபிட்டல் சின் ஆதாம் தான் பண்ணா. ஆதாமின் பாவம் சொல்லலாமா? ஆதாமின் சாபம், ஆதாமின் பாவம். அதனால விளைவுகள் வந்துச்சு. என்ன விளைவுகள்? வியாதி, வறுமை, தரித்திரம், சாபம், மரணம். இப்போ இந்த 5 காரியங்கள் வந்துச்சு, உலகத்துல பிரவேசிச்சிச்சு. இது வந்துச்சுன்னா இதுவும் வந்துடும். என்ன வந்துடும்? வியாதி, வறுமை, தரித்திரம், சாபம், மரணம். இந்த வியாதி, இந்த பாவம், மரணத்துக்கு நடுவுல எத்தனை தூண் இருக்கு? நிறைய தூண்கள் இருக்கு. இதை உடைக்கதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த காரியத்தை உடைக்கதான் என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏறி ஆணியில் அடிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு, மரணம் அடையப்பட்டு, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர் தள்ளப்பட்டு, ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனே, அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய ரத்தம்? சரிப்பா. இப்போ உங்க பாவத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா, அதாவது நீங்க செய்யற செயல், நீங்க சொல்றீங்களா இந்த பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தாங்க, சரி, அந்த உங்க பாவத்தை நீங்க அறிக்கையிட்டு விட்டுட்டீங்கன்னா, அதை விட்டு, அதாவது இந்த பீடி பிடிக்கிற பழக்கத்திலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த பாவம் போயிடும். கரெக்டா இல்லையா? உங்கள் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் அந்த ஹாபிட் என்ன பண்ணலாம்? விட்டுடலாம். அந்த ஹாபிட்ல இருந்து நீங்க என்ன முழுமையா என்ன பண்ணிடுவீங்க? விடுதலை ஆகிடுவீங்க. ஆனால் ஆதாமின் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது யார்? ஆமென். இந்த ஆதாமின் பாவத்திலிருந்து உங்களை யார் விடுதலையாக்க முடியும்? நீ படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், மேலையா இருக்கலாம், முட்டாளா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் சம்பந்தம், எல்லாரும் மேல என்ன இருக்கு? ஆதாமின் சாபமும் ஆதாமின் பாவமும் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிங்க? இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரமே விடுதலை உண்டு. ஆமென். அது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஆதாமின் பாவம் பார்த்தோம். என்னது? ரோமர் 5:12. ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணம் உண்டாயிடுச்சு. இப்ப என்ன பார்க்கிறோம்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரின் தேவன் உன்னுடைய அக்கிரமங்கள், பிதாக்களின் அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறார். வாசிக்கலாமா? யாத்ரா 34:7. ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றம் மற்றவனாக விடாமல். போதும். பிதாக்களுடைய சாபங்களும் பாவங்களும் யார் மேல இருக்கு? நம்ம மேல இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஆதாமின் பாவம் இருக்கு, பிதாக்கள் செய்த பாவம் சாபம் யார் மேல இருக்கு? நம்ம மேல சுமந்துட்டு இருக்கோம். நம்ம உடனே ஆதாமுக்கு அடுத்தபடியே நம்ம வரல. நமக்கு எத்தனை பேர் எத்தனை ஜெனரேஷன் பேருக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுடைய சாபங்கள் எப்படி இருக்கு? நம்ம மேல இருக்கு. இருக்கா இல்லையா? வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் உண்மை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். நான் சொல்றேன், உங்க பிதாக்களுடைய சாபங்களா இருக்கலாம், பாவங்களா இருக்கலாம், இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள வரும் பொழுது, இயேசுவின் ரத்தம் சிலுவையில சிந்தப்பட்டது உண்மையானால், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது உண்மையானால், உங்கள் மேல வரும் பொழுது, அவருடைய தோல் உங்கள் மேல வரும் பொழுது, அவருடைய ஆடை உங்கள் மேல வரும் பொழுது, அந்த சாபங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு போகும், சுக்கு நூறாக கிழிக்கப்பட்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, மூதாதைய பாவம், பெற்றோரின் பாவம். பெற்றோரின் பாவம் என்ன பண்ணிருக்கு? நம்ம மேல இருக்கு. சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு? ஆமென். இந்த தாய் ஆமென். சங்கீதம் 51:5 வாசிக்க பார்க்கலாம். துர்க்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்திலே கத்தரித்தார். அப்போ நம்ம பாவிகள். அப்ப நம்ம பெற்றோருடைய பாவம் என்ன இருக்கு? நம்ம மேல சுமத்தப்பட்ட ஆதாமின் பாவம், மூதாதையருடைய பாவம், பெற்றோரின் பாவம். இப்ப வாங்க நம்மளுடைய பாவத்தை பார்ப்போம். எப்படி? 1 யோவான் 1:9. When we confess our sins, God will rectify everything. சொல்லுங்க பாப்போம். ஆமென். வாசிங்க.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி சுத்திகரித்து நம்மை சுத்திகரித்து அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஹல்லேலூயா பலத்த ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அவர் நம்முடைய பாவங்களை அப்போ அவர் நாம் அறிக்கிற when we confess our sins he is willing to save you from all the sins. Okay. சரி. இப்போ இந்த ஆதாமின் பாவங்கள், மூதாதையர் பாவங்கள், பெற்றோர் பாவங்கள், உங்க பாவங்கள் இதெல்லாம் சுமந்து கொண்டு ஒருத்தன் வரான். ஹல்லேலூயா. சுமந்து கொண்டு வந்தா அவன் பாவம் மன்னிக்கப்படாம போனா அவன் எங்க போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. நரகம் என்பது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தீ, அக்கினி. யாருக்காக உருவாக்கப்பட்டது? சாத்தானுக்காகவும் அவனுடைய கூட்டத்தாருக்காக தான், உங்களுக்காக எனக்காக இல்லை. அதாவது பரலோகம் எவ்வளவு விவரிக்க முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிறதோ அவ்வளவு விவரிக்க முடியாத வேதனை நிறைந்த இடம் தான் நரகம். சோ நமக்காக அது படைக்கப்படல. யாருக்காக படைக்கப்பட்டது? சத்துருக்காக, தூதருக்காகவும் படைக்கப்பட்டது. இதனால இந்த பாவம் மன்னிக்கப்படல அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதம் அடைய முடியாது. அது ஆசீர்வாதம் முன்னேறவே முடியாது. நமக்கு ஒரு சுவர் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? நமக்கு நடுவே ஒரு சுவர் இருந்துகிட்டே இருக்கும். அதான் ஏசாயா 89:2 வாசிங்க பார்ப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் பிதாவுக்கும் என்ன போட்டிருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நரகம் என்றால் நீங்கள் பிதாவினிடத்திலிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து நினைச்சாலுமே அந்த இடத்துல வர முடியாது. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? தான் குமாரன் நினைச்சாலுமே நீங்க நரகத்துக்கு ஒரு 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 விஷயத்துக்கு நான் சொல்றேன். நரகத்துக்கு போயாச்சுன்னா அங்க ஒரு சுவர் வந்துடும். இங்கிருந்து யாரும் போக முடியாது, அங்கிருந்து யாரும் வர முடியாது. அதனாலதான் நரகம் என்பது தேவனை விட்டு தூரமாக உங்களையும் அவரையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி தான், ஒரு இடம் தான் நரகம். ஹல்லேலூயா. ஒரு பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கும், ஒரு சுவர் இருக்கும் அதுல. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த சுவரை உடைக்கும்படியாக, தகர்க்கும்படியாக ஆண்டவரே இங்க வந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரே ரட்சிப்பாய் வந்தார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை சொல்வது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த சாபம் எல்லாம் போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாமின் சாபத்திலிருந்து விடுவிக்கிறார் உங்களை. 3ஆம் 4ஆம் தலைமுறை சாபத்திலிருந்து விடுவிக்கிறார். அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். பெற்றோரின் பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். உங்களுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். அந்த பாவத்தின் சம்பள மரணத்தையும் நடுவில் இருக்கிற எல்லா வியாதி, வறுமை, எல்லா சாபம், எல்லா மரணம், எல்லா பாவத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறேன், இயேசுவின் ரத்தத்தை பேசுறேன், இயேசுவின் சரீரத்தை பேசுறேன். நான் உங்ககிட்ட கர்த்தர் எல்லாவற்றையும் கேன்சல் பண்றார். He cancel all your debts. ஹல்லேலூயா. இத்தனை பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். இது தேவனால். ஆமென். இது ஈவு உங்களால் ஆனதல்ல. It's all His grace. எத்தனை பேர் சொல்றீங்க? அவருடைய கிருபை. பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் எதுல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க?
ஹalleluya. பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் மறுஜென்மம் முழுக்கினாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அது வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. ஆமென். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் அலட்சியமா இருக்கலாமா? ஹalleluya. நம்ம கவலை இல்லாம இருக்கலாமா? வாசிக்கலாம் எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியான ஆமென் தேவன் யார் கொடுக்கிறார்? தேவன் பரலோகத்தின் பிதா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து you people had a warning. ஆமென். உங்களுக்கு ஒரு வார்னிங். இது நீங்க கவலைப்படாம இருக்க கூடாது இந்த ரட்சிப்பு குறித்து. ஆமென். இந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, இத்தனை பெரிதான ரட்சிப்பு. ஹalleluya. இது நீங்க உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அடுத்த நொடி அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும்? உங்களுடைய எல்லா கடனும் நீக்கப்படும். உங்களுடைய எல்லா அடிமைத்தனமும் மாறப்படும். உங்களுக்கு அடையாளம், ரட்சிப்பு என்ற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. எல்லா வேதனையிலிருந்தும் எல்லா வியாதியிலிருந்தும் ஆமென் இயேசுவின் ரத்தம் உங்களை சகல பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது. ஆமென். அவருடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் உங்களுக்காக கிழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரையின் வழியா தான் உட்பிரவேசிக்கிறீங்க. ஆதாமின் பாவத்திலிருந்து, எல்லா விளைவுகளிலிருந்து, 3ஆம் 4ஆம் தலைமுறை பாவத்திலிருந்து, பெற்றோரின் பாவத்திலிருந்து, உன்னுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? விடுதலையாக்குகிறார். அந்த அடுத்த செகண்ட் அந்த வியாதி மாறுது. ஆமென். அந்த வறுமை மாறுது. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்க வீட்டுல இருக்கிற உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். உங்க பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்க பணி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்க வேலை ஸ்தலங்களை உங்களுக்கு உயர்ந்த தர போறாரு. உங்க வீடுகளில உங்களை கீர்த்தியா வைக்க போகிறாரு. உங்க புகழ்ச்சியா வைக்க போகிறாரு. உங்களுக்கு உங்க கணவனுக்கு உங்களை கிரீடமா வைக்க போகிறாரு. ஆமென். கணவரே, உங்களை நீங்க தலைகளாக உயர்த்த போகிறீங்க. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்துல பிரவேசித்தது. ஆனா ஒருவராலே ரட்சிப்பு வந்தது. ஹalleluya. ஆமென். வெளிப்பாடு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமென். ஒரு மனுஷனால ஆதாம்னால பாவம் வந்துச்சு. ஒரே ஒருவரால ரட்சிப்பு உலகமெங்கும் பரவி இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு ரட்சிப்பு அடைய வேண்டும், முக்தி அடையணும், முக்தி அடைய வேண்டும் என்று எத்தனை பேர் மலை மேலே ஏறி 7 மலை 8 மலை கால்ல ஆணிகள் குத்துனாலும் பரவாயில்ல, முள்ளு குத்துனாலும் பரவாயில்ல, ரோட்ல அப்பா சுடுதே அப்படினாலும் பரவாயில்ல, தீ மிதிச்சாலும் பரவாயில்ல, ஆமென், தண்ணி தாண்டி குத்தி கொண்டாலும் பரவாயில்ல, மொட்டை அடிச்சாலும் பரவாயில்ல, முக்தி அடைய வேண்டும், ரட்சிப்பு வேணும் என்று. அதெல்லாம் ரட்சிப்பு இல்லைங்க. தேவாட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பலியாய் இருக்கிறாரே, அது போதாதா உங்களுக்கு? ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் சொன்னேன்ல உங்களுக்கு 2000 ஏக்கர் இருக்கு. என்னது? எத்தனை? 2000 ஏக்கர் இருக்கு. இலவசமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னது? இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. இது யாருக்கு வேணும்? இது யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? நான் கேக்குறேன். இன்னும் 3 வாட்டி கேட்பேன். யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? யாருக்குமா வேணும்? யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும் கேட்டுட்டு இருக்கு. யாருக்கு வேணும்? 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 புரிய மாட்டேங்குது. இலவசமா கொடுத்துருக்காரு ஆண்டவர். யாருக்கு வேணும்? யாருக்குங்க வேணும்? இயேசுன்னு கேக்குற. யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? உங்களுக்கு இன்னும் வெளிப்பாடு வரல. யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்பா? இப்ப யாருக்கு வேணும்? இப்ப யாருக்கு ரட்சிக்கப்பட போறீங்க? யாருக்கு வேணும்? இப்ப யாருக்கு வேணும்? யாருக்குமா வேணும்?
இலவசமா கொடுக்கிற யாருக்கு வேணும்? நான் இலவசமா கொடுக்குறேன் யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? சரி இங்க வைக்கிறேன். யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? இலவசமா கொடுக்குற யாருக்கு வேணும்? இலவசமா கொடுக்குற யாருக்கு வேணும்? இங்க வச்சுட்டேன். நான் இங்க வச்சுட்டேன். யாருக்கு வேணும்? உங்களுக்கு வேணுமா? சரி என்ன பண்ணுவீங்க? வெளிப்பாடு யாருக்கு யாருக்கு இருக்கு? யாருக்கு வேணும்? இது தேவை உள்ளவங்க யாருக்கு? யாரோ வந்து எடுத்துப்பாங்க. தேவை உள்ளவங்க எடுத்துப்பான். உங்களுக்கு தேவையே இல்லையா? இப்ப ரெட்சிப் உங்களுக்கு தேவை இல்லையா? யாராவது எடுத்துக்கங்கப்பா. இது இலவசமா கொடுத்துருக்கிறேன். யாருக்கா இப்ப நான் ஆன்சர் கூட சொல்லிட்டேன். யாரோ தேவையோட எடுத்துக்க வந்து நான் வந்து அப்செக்ட் பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? நான் வந்து தடை பண்ண மாட்டேன். யாரோ வந்து எடுத்துக்கோங்க. ஐயோ ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்போ எனக்கு புரியுது. இவ்வளவு கொடுத்துருக்கு, இலவசமா கொடுத்துருக்கேன். யாருமே வந்து எடுத்துக்காம இருக்காங்களே. தைரியம் இல்லையா? இயேசு ரட்சிப்பு ஒருத்தங்களுக்கு கூட வேண்டாமா? சின்ன பிள்ளைங்க பெரியவங்க அவங்க அம்மாச்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், முடிக்கூட மாட்டீங்க போலயே. அப்ப ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட வேண்டியதான். சரி உட்காந்துருங்க. சப்பளம் போட்டு யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் கேட்டே இருக்க வேண்டியதான். இதாவ போல யாருக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கங்கப்பா. வேண்டாமா? யாருக்குமே வேண்டாமா? இப்போ உனக்கு வேண்டாமா? பாப்பா உனக்கு வேண்டாமா? உனக்கு வேண்டாமா? வேணும் எடுத்துக்கலாம்ல. உங்களுக்கு வேண்டாமா? வந்து எடுத்துக்கங்க. யாரும் வந்து எடுத்துக்கங்க. நீ வா பாப்பா எடுத்துக்கோ. சரி நான் யார் வேணா 10 கவுண்ட் என்னவோ யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வச்சு ரைட்டா? 1 அப்ப எனக்கு திரும்பி எனக்கே வந்துடும். 2 3 4 இலவசமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இலவசமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இப்படிதான் கூவிட்டு இருக்கிறார். எப்படி? இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. வந்து எடுத்துக்கோ வந்து எடுத்துக்கோ வந்து எடுத்துக்கோ. நான் இலவசமா கொடுத்துருக்கிறேன். நான் இலவசமா உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறேன்? எடுத்துக்கவே மாட்டேன். உனக்கு தேவை இருக்கு. நீ பரலோகம் போவதற்கு இது தேவை. ரட்சிப்பு. நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த சாபத்தின் உங்க தலைமையில இருக்கிற அந்த ஆதாமின் சாபம், பெற்றோரின் சாபம், மூதாதையின் சாபம், உன் சாபம், உன் பாவம் எல்லாம் உன் மேல சுமந்துகிட்டு இருக்க. எப்படி நீ பரலோகத்துக்குள்ள வர முடியும்? இயேசு எடுத்துக்கோ. இலவசமா கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்தின் அழிக்கப்படும்படியாக தேவ ஆட்டுக்குட்டியான உனக்கு இலவசமா கொடுத்திருக்கிறேன். எடுத்துக்கோங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க வெளிப்பாடோட போகணும். எல்லா சாபமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த அடுத்த நொடி இட்ஸ் ஆல் டெலீட்டட். இட்ஸ் கேன்சல். he cancel all its debts. ஆமென். எல்லா கடன்களையும் ஆண்டவர் தீர்த்து விட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். என்னை நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஐயா ஓ புரவா
வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. நீங்க வாங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளையும் தலைமுறையின் சாபங்களையும் நீக்கும் நீக்கும் நீக்கும். ஹல்லேலூயா. வேற எந்த நாமமும் வேற யாராலும் மன்னிக்க முடியாது. ஆமென். ஆதாமின் பாவத்தை மன்னிக்க முடியாது. வியாதியை உங்க இடத்துல எடுத்து போட முடியாது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை எடுத்து போட முடியாது. மரணம் என்பது நித்தியமா ஆண்டவரை விட்டு நீங்க பிரிக்கப்படுகிற ஒரு பிரிப்பா இருக்கிறது. ஆமென். அந்த சாபம் உங்களை விட்டு போகாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அவரை இலவசமாய் ஆண்டவர் தேவன் கொடுத்திருக்கிறார். அவரை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு செகண்ட்லயே ஆதாமின் பாவத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். ஆதாமின் பாவத்தையே தூக்கிட்டார்னா மீதி எல்லாம் அதெல்லாம் தூக்காம விட்டுருவாரா? ஆமென். ஒரு பால் இருக்கு, பால்ல இருந்து என்ன எடுக்கலாம்? வெண்ணெய், நெய், தயிர். பாலையை தூக்கிட்டாருன்னா இதெல்லாம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால ஆதாமின் பாவத்தையே உங்க மேல தூக்கிட்டாரு. வியாதி, வறுமை, தரித்திரம், சாபம், மரணம் என்பது உங்களுக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனே. ஆமென். இனி எதுவும் வராது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்க. ஆமென். நான் என்ன சொல்லக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம் சொன்னோடனே என்ன ரட்சித்து இருக்காங்கள? எதுல இருந்து ரட்சித்து இருக்கிறாரு? ஆதாமின் பாவத்திலிருந்து உங்களை விடுதலை இருக்கிறார். 2 முன்னோரின் பாவத்திலிருந்து 3 பெற்றோரின் பாவத்தில் 4 என்னுடைய பாவத்துக்கு. ஆமென். நீங்க நன்றி சொல்லணும். இதுக்கெல்லாம் ஆண்டவரே இலவசமா கொடுத்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களும் நான் என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணணும்? அந்த நன்றி உள்ளவர்களாக என்ன பண்ணணும்? நீங்களும் நான் இருக்கிறோம். For matchless God, you are matchless people. ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஆமென். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஆமென். உனக்கு ஒப்பானவர் யார்? நீ சொல்லணும், எனக்கு ஒப்பானவர் யார்? For matchless God, I am matchless people. ஆமென். குடிக்க ஆசைப்படுகிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் என் தேவனுடைய அன்பிலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன். அந்த ஒரு அஷூரன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, நீங்க சொல்லிட்டு போகணும், என்ன அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கவே எந்த மரணமா இருந்தாலும் சரி, ஆமென், வியாதியா இருந்தாலும் சரி, தரித்திரமா இருந்தாலும் சரி, தேவதூதர்களா இருந்தாலும் சரி, ஆமென், எப்பேற்பட்ட உயர்வானாலும், ஆமென், தாழ்வானாலும், ஆமென், எப்பேற்பட்ட சிருஷ்டியா இருந்தாலும் என்னை அவருடைய அன்பிலிருந்து பிரிப்பவன் யார்? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கடைசியாக ஏசாயா 31:6 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். ஆமென். நான் உடனே சொல்லுவேன். போதும். முற்றிலும் நீங்க சொல்லுங்க, இஸ்ரவேல் குடும்பத்தை புத்திரரே, அதுல உங்க பேரை போடுங்க. நீங்கள் முற்றிலும் விட்டு விலகின அவரிடத்துல திரும்பணும். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு அஷூரன்ஸ் எடுத்துக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை நான் என்னுடைய ஆதி அன்பனை விட்டு போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம், நான் தடுமாறி போயிருக்கலாம். ஆனா நீங்க எனக்காக இலவசமாய் கொடுத்த அந்த அன்பு நான் விட மாட்டேன், பற்றிக் கொள்வேன். ஒரு விஷயம் நீங்களும் நானும் அந்த பிளக்கப்பட்ட சரீரத்தின் நடுவாக போகும். ஆமென். ஹல்லேலூயா. 2 விஷயம் நான் சொல்றேன். ஆண்டவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் உங்கள் பாவங்களை கழுவுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பெண்மணியை கூட்டிட்டு வாங்க முன்னாடி. ஹல்லேலூயா. அந்த பெண்மணியை கூட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஓ ரீபா காதுரா ஷிதி நமக்கு, ஓ ரீபா காதுரா பல வலிஷிதி நமக்கு. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் ரத்தம், ஆமென், சகல பாவத்தையும் எல்லா சாபத்தையும், ஆமென், ஹல்லேலூயா, நீக்கி போடுகிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓ ரிபா காதுரா பல வலிஷிதி நமக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையில் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கொல்கத்தா மலையிலே உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உம்முடைய சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, ரத்தத்தை பேசுகிறோம்.
அப்பா இந்த சகோதரி மேல ஒரு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. அப்பேற்பட்ட பார்வோன் ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நிற்க முடியலையே ஆண்டவரே. எங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் ஏசப்பா ஆண்டவரே, நீர் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக ஆண்டவரே. எல்லா சாபங்களையும் in the name of Jesus we cancel. Amen. In the name of Jesus. Amen.